சாத்தான்குளம் சம்பவத்தில் நீதியரசர் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பிற்கும் நக்கீரன் பத்திரிகைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இன்னைக்கு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். சாத்தான்குளம் சம்பவத்துல நீதியரசர் முத்துக்குமரன் அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பையும் வரவேற்பையும் பெற்றிருக்கத நம்ம பார்க்க முடியுது. நீதியரசர் முத்துக்குமரன் அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது அரசு அதிகாரிகள் யார் தவறு செய்தாலும் சட்டத்தின் முன் தண்டிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையையும் அரசு பயங்கரவாதத்திற்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாகவும் இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்படி ஒருபுறம் இருந்தாலும் கூட சாத்தான்குளம் சம்பவம் நடந்த தொடக்கத்தில் இருந்தே பல பத்திரிகைகள் அதை செய்தியாக முழுமையாக வெளியிடுவதற்கே தயங்கிய அந்த காலகட்டத்தில் பல செய்தி நிறுவனங்கள் வழக்கமான செய்தியாக அதை பதிவிட்டு விட்டு கடந்து சென்று விட்ட அந்த சூழலில் பல அரசியல் தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் சாத்தான்குளம் சம்பவத்தை மூடி மறைக்க முயற்சி எடுத்த போது அந்த காலகட்டத்தில் சாத்தான்குள சம்பவத்தை முழுமையாக போலிரித்து காட்டிய ஒரு பத்திரிகை என்றால் அது நக்கீரன் பத்திரிகை மட்டும்தான். ஒரு புலனாய்வு அமைப்பாகவே மாறி தொடர்ச்சியாக சாத்தான்குள சம்பவத்தை பற்றி அங்குலம் அங்குலமாக கண்காணித்து தன்னுடைய பத்திரிகையில் வெளியிட்டு நீதியின் மறுபிம்பமாக மாறியது நக்கீரன் இதழ் என்பதை நம்மளால மறுக்க முடியாது. இந்திய ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகை துறை என்பது எப்பயுமே நீதியின் பக்கத்துல தான் நிற்கும் என்பதை நக்கீரன் இதழ் சாத்தான்குள சம்பவத்துல நிரூபிச்சிருக்குங்க. ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகையும் ஊடகமும் அறத்தோடும் ஊடகவியலாளர்கள் திறத்தோடையும் எப்போதும் நிற்பார்கள் என்று செயல்படுத்தி காட்டியிருக்கக்கூடிய நக்கீரன் இதழ நக்கீரன் குழுமத்தை பாராட்ட வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருவரின் கடமையாகும்.